அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440. அனைவருக்கும் வணக்கம். எனக்கான எண்டு கார்டு போட்டு எகத்தாளம் பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுன்னு சொல்லி எகிரி குச்சி வந்திருக்காரு பரமஹம்ச நித்யானந்தா. நித்யானந்தா உயிர் தியாகம் பண்ணிட்டாரு, இந்து தர்மத்தை காப்பதற்காக இறைவனிடம் சரணாகதி அடைஞ்சாருன்னு சொல்லி நித்யானந்தாவுடைய அக்கா பையன் சுந்தரேசன் என்பவர் ஒரு காணொலி வெளியிட அது சமூக வலைதளங்கள்ல வைரலாக மாறியது. எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுமைக்குடைய எல்லா நியூஸ் சேனலும் நித்யானந்தா மறைவு அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டாங்க. நாம வெளியிட்ட காணொலி கூட நித்யானந்தா சாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, அவருக்கு மரணம் நெருங்கவே நெருங்காது அப்படின்னு சொல்லி சர்க்காஸ்டிக்காக சொல்லியிருந்தோம். ஆனால் அது உண்மையிலேயே நித்யானந்தா உண்மைன்னு நிரூபிச்சிருக்காரு. நான் 120 வருஷம் வாழ நினச்சேன், மகனுங்களா நீங்கள் கிளப்பி விட்டதில்ல, நான் 1000 வருஷம் வாழ போடுறான்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அவரை ட்ரோல் பண்ண, அவரை மீம் கண்டு நான் மாற்றினேன். அவருடைய மரணம் குறித்து விமர்சனம் பண்ண எல்லாருக்கும் பதிலடி கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நான் லைவில் இருக்கேன், உயிரோடு இருக்கேன், ஆக்டிவாக இருக்கேன். நல்ல புளியோதரை, பொங்கல், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறேன். அதுலேயும் விளக்க எண்ணெய், கடுக்கா பொடி, மஞ்சள் பொடி இதை வச்சு தான் பல் தேய்க்கிறேன். என் பல்லை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பெப்சிடென்ட் விளம்பரம் மாதிரி பளிச்சுன்னு பல்லு மின்னுது. ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி இந்து தர்மத்தை காப்பது, ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி கைலாசாவை உலகம் முழுமைக்கு கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி ஏஐ தொழில்நுட்பத்திட்ட நான் போட்டி போட்டுருக்கேன்டா. ஏஐயில் ஒரு நித்யானந்தா உருவாக்கிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் உங்ககிட்ட பேசுகிற டைம் இல்லை, ஏஐ மூலிமா இனிமேல் பேச போகிறேன்னு சொல்லி தொழில்நுட்பத்தோடு வர்றாப்புல நித்யானந்தா. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ekascloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். நித்யானந்தாக்கு டயாலிசிஸ் முடிஞ்சிட்டுன்றாங்க, நித்யானந்தா உயிரோடு இல்லைன்றாங்க, நித்யானந்தா நித்திய கல்யாணம் அடைஞ்சிட்டாருன்றாங்க, நித்யானந்தா இறைவனிடம் சமாதி அடைஞ்சிட்டாரு, உயிர் தியாகம் பண்ணிட்டாருறாங்க. என்னப்பா உயிரோடு உட்காந்துருக்காரு, 2 மணி நேரம் லைவ்ல பேசிட்டு இருக்காப்புல. பார்த்தா அது ஒன்றும் மாடிஃபைடு வீடியோ மாதிரியோ இல்லை எடிட்டட் வீடியோ மாதிரியோ தெரியல. 2 மணி நேரம் லைவ்ல எல்லாரும் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் விசாரித்தேன். என்ன விசாரிச்சா, இந்த ஐயா படத்தில் பிரகாஷ்ராஜோடைய ஆரம்ப காட்சி ஒன்று உண்டு. அந்த காட்சியில் கருப்புசாமி சித்திரானடா அப்படிம்பாங்க. எது கருப்புசாமி சித்திரானா, சரி சரி தூக்கும்போது சொல்லி தொலைகிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். இன்னொருத்தன் போய் பாடியை தூக்கி வச்சுருப்பாங்க. நல்ல வேலை இவனை கொஞ்சம் கடன் வாங்கினேன், செத்து தொலைஞ்சிட்டான், இனி கடனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமா. ஒருத்தன் இவன் உயிரோடு இருந்தாலும் எலெக்ஷனுக்கு 200 ரூபா ஓட்டுக்கு பணம் கொடுத்துருப்பான், அது இல்லாமல் போச்சுமா ஒருத்தன். இன்னொருத்தன் இவன் செஞ்ச பாவத்துக்கு இவனுக்கு சீக்கிரம் சாவு வந்துச்சுமா. இப்படி எல்லாரும் திட்டிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் கூட இவன் செத்து போயிட்டான்னு சொல்லி அனுதாபப்பட மாட்டான். அப்போ திடீர்னு பிரகாஷ் எந்திரிச்சு, ஏண்டா நான் செத்து போயிட்டேன்னு சொன்னால் எத்தனை பேர் வருவாங்கன்னு பார்த்தா 30 பேர் வந்திருக்கீங்க. ஜோசியக்காரன் சொன்னால் ஜாதகத்தில் கண்டருக்கு அதிகமாக திருஷ்டி விழுந்துச்சு, செத்து போன மாதிரி நீ நடி அப்படின்னு சொல்லி சொன்னதை வச்சு செத்து போன மாதிரி நடித்தா அந்த ஐயாவை வரவேற்க 500 பேர் போகிறீங்க, நான் செத்து போனால் 30 பேர் வரீங்க, அதில் பாதி கடங்காரன்னு சொல்லுவாப்புல. அதே மாதிரி எவனோ ஒருத்தன், இல்லை அவரே பெரிய ஜோசியக்காரர் தான், அவரே பெரிய என்ன சொல்கிறது அருள் பாலிக்கக்கூடிய ஆள் தான், ஆனால் அவருக்கு திருஷ்டி அதிகமாக விழுந்துருச்சு போல இருக்கு. ஏன்னா கைலாசான நாடு வாங்கிட்டாப்லையா, நம்ம ஒரு வீடு கூட வாங்க முடியல, ஒரு நாடே வாங்கியிருக்காகும் போது திருஷ்டி வளர்த்தானே செய்யும். அந்த திருஷ்டியை கழிக்கிறதுக்காக, ஒரு அட்டென்ஷனை சீக் பண்ணுறதுக்காக செத்து போன மாதிரி கிளப்பி விடுன்னு யார் சொன்னாங்களே இல்லையோ அவரே கிளப்பி விட்டுருக்காப்புல. ஏன்னா அவர் அக்கா பையன் தானே கிளப்பி விட்டது. அந்த அடிப்படையில் ஒரு அட்டென்ஷனை கவர் பண்ணுறதுக்காகத்தான் நித்யானந்தா இந்த வேலையை பார்த்தாக சொல்லப்படுகிறது. அதாவது எப்போவுமே லைம்லைட்டில் இருக்கணும். லைம்லைட்டில் இருக்கணும் அப்படின்னா ஒரு சர்ச்சையில் சிக்கிக்கிட்டே இருக்கணும். லைம்லைட்டில் இருக்கிறதுக்கு நல்லது செஞ்சும் லைம்லைட்டில் இருக்கலாம், இல்லை சர்ச்சைகளை சிக்கியும் லைம்லைட்டில் இருக்கலாம். ஆனால் நித்யானந்தா பொறுத்தளவில் 2010 சன் டிவியில் வந்த பிறகு ஆரம்பித்து அவர் லைம்லைட்டில் சர்ச்சைக்குள்ளே இருந்திருக்காரு. திடீர்னு காணாமல் போவார், திடீர்னு ஆக்டிவ் ஆவார், திடீர்னு காணாமல் போவார், திடீர்னு ஆக்டிவ் ஆவார். இப்போ திடீர்னு நித்யானந்தாவை யாரும் தேடலை, நம்மளை மறந்துட்டாங்க போல இருக்கு,
போடுறா ஒரு வீடியோ இறக்கடா. இப்போ நம்ம எல்லா பேரும் தேடுவான். நித்யானந்தா வரப்போறாரு, நித்யானந்தா கைலாசா இருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்றாங்க. கைலாசான்னு ஒரு நாடு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம செத்துலன்னு சொன்னால் எத்தனை பேர் கொண்டாடுறான், எத்தனை பேர் ஆதரிக்கிறான் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காகவே தலைவன் செத்த மாதிரி ஆக்டிங்கை போட்டிருக்கேன். வேணா எழுப்பி கேளுங்கடா. இருக்கிற நேரத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுகிற பேச்சை கேட்கறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. ஆனால் நித்யானந்தாவோட பேச்சை உட்காந்து 2 மணி நேரம் உண்மையிலே கேட்டேன். அதுவும் காலையில் 4:39 இந்திய நேரப்படி 4:39 நேரலை வந்தாப்புல. திடீர்னு பாத்ரூம் போகிறதுக்கு இருந்துச்சு, நேரலைன்னு வந்துச்சு யூடியூப்பில். இது நேரலையா அப்படின்னு உட்காந்து காலையில் செல்லில் போட்டு விட்டு அப்படி உட்காந்து கேட்டால் 2 மணி நேரம் பேசுகிறாப்புலங்க, சளைக்காமல் பேசுகிறாப்புல. உண்மையிலேயே நித்யானந்தாங்கிற ஒரு நபர், அவர் நல்லவராக கெட்டவராக நம்ம விட்டுருவான். 2 மணி நேரம் ஒருத்தன் பேசுகிறோம்னா கண்டென்ட் வேணும். ஏன்னா மாறி மாறி திரும்பி பேசுனதே பேச முடியாது, போர் அடிச்சிடும். 2 மணி நேரம் பேசுறது கண்டென்ட் வேணும்னா அந்த 2 மணி நேரத்துக்கு ஒருத்தன் தயாராகணும். 2 மணி நேரத்துக்கு தயாராகணும்னா அவன் எத்தனை மணி நேரம் படிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த பேச்சு திறமை உள்ள நபர்கள் ஆன்மீகத்துக்கு செல்லும் பொழுது அவர்கள் எப்படி வெற்றி பெறாங்க அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நித்யானந்தா. ஜக்கி வாசுதேவும் அதுதான், அரைக்குறையாக தமிழில் பேசுவாப்புல, ஆனால் நல்லா பேசுவார். அந்த பேச்சு திறமை தான் அவங்கக்கிட்ட தனிப்பட்ட பவர் இருக்கா, சக்தி இருக்கா, அவங்களால அவங்க தொட்டா குணமாகுமா, அதெல்லாம் இல்லை. ஆனால் பேசணும். பேச்சு திறமை ஒருத்தரை எப்படி வளர்த்துருக்கிறது. அவர் பாதை தவறான பாதை, அந்த பாதையில் நமக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் நித்யானந்தாவுடைய பேச்சு திறமை தான் அவரை இந்த இடத்துக்கு உட்கார வச்சுக்குது. இங்கே இருக்க பிரச்சனையில் நாடு முழுக்க ஆற்று மணல் கொள்ள, கனிம வள கொள்ள, நாடு முழுக்க பாலியல் துன்புறுத்தல், அங்கே ஊழல், லஞ்சம், எதையும் பேசக்கூடாது, எதையும் எழுதக்கூடாது, தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு மாதிரி தொட்டா வழக்கு பார்த்தா வழக்குன்னு இருக்கிற பிரச்சனையில் மீண்டும் 2026 திமுக தான் வெல்லும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் இருந்து வடநாட்டிலேருந்து செய்திகளை போடுறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா கட்சியும் தனிச்சு நின்னா திமுக ஜெயிச்சுட்டு போயிடும், ஈஸியாக ஜெயிச்சிரும். என்ன 15,000 ஓட்டில் ஜெயிச்ச திமுக 3,000 ஓட்டில் ஜெயிக்கும், 1,500 ஓட்டில் ஜெயிச்சிரும். ஆனால் ஜெயிச்சிரும். 135 இடத்துல ஜெயிச்ச திமுக ஒரு 120 ஜெயிச்சிரும். அது ஒரு தொங்கு சட்டசபை மாதிரி கூட வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் திமுக ஜெயிச்சிருங்க. அதிமுக தனியாக ஓட்ட பிரிக்கும், நாம் தமிழ் தனியாக ஓட்ட பிரிக்கும், தாவேக தனியாக ஓட்ட பிரிக்கும், இன்னொரு பக்கம் பாஜக தனியாக ஓட்ட பிரிக்கும். அப்படின்னா இவங்கெல்லாம் ஓட்ட பிரிப்பாங்க. திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லோரும் ஓட்டை பிரிச்சுட்டு போகும்போது திமுக ஜெயிச்சிரும்னு சொல்கிறான். அப்போ நம்ம யோசிச்சான், இனிமேலும் திமுக ஆட்சிக்கு வந்தால் பேசாமல் இங்கே இருக்குது பதிலாக நம்ம தலைவன் கூட கைலாசாக்க போயிடலாம் போல கூட எனக்கு தோணுச்சு. ஒரு வளரும் நாடு இந்தியா. இங்கே சாலை வரி, சுங்க வரி, வருமான வரி, வீட்டு வரி, தண்ணி வரி, தொட்டா ஜிஎஸ்டி, இன்னும் எல்லாத்துக்கும் வரி. 1,08,000 கோடி வரியை மட்டும் தமிழ்நாடு அரசு இந்த வருஷம் வசூல் பண்ணியிருக்குதான். மத்திய அரசு கேட்க வேண்டாம், வரியால் மட்டும்தான் வாழுது. இப்போ ஒரு வளர்ந்த நாடு, 1,40,000 மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு, 50-70 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு வரியை வச்சு தான் வாழுது. ஆனால் புதிதாக கட்டமைக்கப்பட்டிருக்கிற, அது இருக்கா இல்லையான்னு தெரியல, கைலாசா வரியே கிடையாதான். நோ டேக்ஸு, டேக்ஸ் ஃப்ரீ கண்ட்ரி. எங்க டேக்ஸ் ஃப்ரீ கண்ட்ரியில் நீங்கள் உழைக்க தேவையில்லை. புளியோதரை, பொங்கல், தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம், நெய் சோறு, நல்ல சாம்பார் வடை, தயிர் வடை, அப்புறம் தேவைக்கு தகுந்த மாதிரி பழங்கள், காய்கறிகள், என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஒன்று இந்துவாக இருக்கணுன்றாப்புல. இந்துவாக இருந்தால் அந்த நாட்டில் வரி கிடையாது, வேலைக்கும் போக வேண்டாம், நல்ல கடற்கரை காற்று, தூய்மையான காற்று, 100 விழுக்காடு ஆக்சிஜன் உள்ள காற்று, ஓட்டுவை சுவாசிக்கிற ஒரு இடம், கடற்கரையில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு ராஜ வாழ்க்கை வாழ்றாப்புலங்க. உண்மையிலே நித்யானந்தா மட்டும் ஏன் சர்ச்சைகளை சிக்கணும்? இவங்க கடன் வாங்கிட்டு மல்லையா ஓடி போகிறாரு, கடன் வாங்கிட்டு இங்கே பல மோடிகள் ஓடி போனாங்க, லலித் மோடி அந்த மாதிரி ஆட்கள். கிட்டத்தட்ட 57 முதலாளிகள் 10,000 கோடிக்கு மேலே, 60,000 கோடிக்கு மேலே மொத்தமாக கடன் வாங்கிட்டு இந்தியா விட்டு ஓடி போயிருக்கான். ஓடிப்போன அத்தனை பேருமே தனித்தனி தீவு வாங்கியிருக்கான். ஓடிப்போன அத்தனை பேருமே தனித்தனி தீவு வாங்கியிருக்கான். ஆனால் அதை நாடாக அங்கீகரிக்க சொல்லலை. ஏன் தொழிலதிபர்கள் மட்டும் தான் ஓடி போகணுமா? சாமியார் ஓடி போகக்கூடாதா? சாமியார்னா சர்ச்சையில் சிக்கி மாட்டிக்கிட்டு ஜெயிலில் போய் களியை தின்னுக்கிட்டு கிடக்கணுமா? அது என்ன விதியா? ஏன்டா லலித் மோடி ஓடி போகிறான், மல்லையா ஓடி போடுறான், நான் ஓடி போட என்னடா பிரச்சனை? முடிஞ்சா பிடிச்சு பாருங்கடா என் சிப்ஸுன்ட்டு தான். நம்மளால பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணுங்கிற வடிவேலுடைய தத்துவத்தை வாழ்க்கை படமாக எடுத்த ஒரு புலக்கு நித்யானந்தா. அதனால் என்ன பண்ணியிருக்காப்புலன்னா, எப்படியும் வழக்க போடுவான்,
ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை வளர விட மாட்டான். அதுவும் நம்ம திருவண்ணாமலைக்காரன், தமிழ் பேசுகிறவன், தமிழ்நாட்டுக்காரன், தமிழன், அதனால் நம்மளை வாழ விட மாட்டான். இங்கே தப்பாக தமிழை பேசுகிறவன், தப்பாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே பேசுகிறவன், அவனை சாமியாரை கும்பிடுவான், கொண்டாடுவான். நம்ம சின்னதாக தப்பு பண்ணால் கூட நம்மளை லாக் பண்ணி மொத்தமாக முடிச்சு விட்றான்னு தெரிஞ்சு சம்பாதிச்ச பணத்தில் அழகாக ஒரு இடத்த வாங்கி போட்டிருக்காப்புல. இடத்த வாங்கி போட்டதோடு நிப்பாட்டி அவர் அங்கே போய் செட்டில் ஆகிட்டு இருந்திருந்தால் தெரிஞ்சிருக்காது. அதை நாடாக அங்கீகரிக்க சொன்னார் பாருங்க, அந்த இடத்துல நிற்கிறாப்புல. ஒரு மீம் போட்டால் கூட தேடி வந்து தனிப்படை கைது பண்ணுது. ஒரு யூடியூப்பில் தவறாக பேசிட்டா தனிப்படை வந்து கைது பண்ணுது, இல்லை வழக்கு போடுது, நம்ம நீதிமன்றம் போகிறோம், நீதிமன்றம் பிணை கொடுக்குது, காவல்துறை எப்போனாலும் நம்மளை கைது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் வழக்கு, கர்நாடகாவில் வழக்கு, குஜராத்தில் வழக்கு, இன்டர்போல் தேடிக்கிட்டு இருக்கு. இன்டர்போல் தேடிக்கிட்டு இருக்கு, 3 மாநில காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கு, தமிழ்நாடு அரசு தேடுது. இதற்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக ஒருத்தர் சிக்காமலே இருக்கான்னா எனக்கு உண்மையிலே இப்போ ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்துச்சு. ஏங்க ஒரு 3 மாநில அரசு, இந்திய நாடு எவ்வளோ பெரிய உளவுத்துறை வைத்திருக்கிறது, இந்தியாவுடைய ரா இருக்கிறது, இப்போ என்ஐஏ ஏஜென்ட் இருக்கிறது. அப்போ சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அடிப்படையில் வந்து 4000 கோடிக்கு மேலே சொத்துக்களை விட்டு இருக்குது. எல்லாம் இருந்தும் கூட ஒருத்தர் அப்போ ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்குல்ல, ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, ஏதோ ஒரு காரியத்தை ஒருத்தன் பண்ணிக்கிட்டு எங்கேயோ இருந்துக்கிட்டு, இது வந்து ஏஏ வீடியோன்னு சொல்ல முடியாது, அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்ல முடியாது, இருக்கார், லைவில் இருக்காப்புல, ஆள் நல்லா இருக்காப்புல. ஆனால் என்ன பழைய அந்த ஆக்டிவ்னஸ் வந்து நித்யானந்தில் இல்லை. அவர் எங்கேயோ இருந்து கொண்டு ஒருத்தன் வீடியோ வெளியிடுறான்னா அப்போ மொத்த இந்தியா உளவுத்துறை, காவல்துறை, இந்த ரா ஏஜென்ட்ஸு, தமிழ்நாடு காவல்துறை எல்லாத்துக்கும் தண்ணி கட்டுறாப்புல. என்னன்னா இவரை பிடிச்சி என்ன செய்ய அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு வழக்கில் ஒரு கைது பண்ணுறாங்க, பாலியல் துன்புறுத்தல் அவர் மீது வழக்கு. அவர் நீதிமன்றத்தில் போய் நான் ஆம்பளைலன்ட்டாப்புல. போயாகிட்டு நான் ஆணே கிடையாது, நான் அதை தாண்டி. அப்போ பெண்ணா இல்லை வந்து 2க்கு நடுவில் உள்ளவரா, ஆணும் பெண்ணும் இல்லையா? இல்லை, நான் தெய்வத்தன்மை கொண்டவன். நீ வந்து ஆம்பளை லிஸ்ட்டில் வைக்காத, பெண்கள் லிஸ்ட்டு, மனித லிஸ்ட்லேயே வைக்காதையா, நான் தெய்வத்தன்மை வாய்ந்தவன். எனக்கு இதெல்லாம் எனக்கு சும்மா, நான் இந்த சின்ன சின்ன இச்சைகளுக்கு, சிற்றின்பங்களுக்கு நான் ஆட்படுறவன் இல்லை, நான் பேரின்பத்துக்கு ஆட்படுறவன், நான் ஈசனோட பேசுகிறவன், நான் அண்ணாமலையோட வாழ்ந்துட்டு இருக்கவன், அண்ணாமலையார் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன்டார். செதறிட்டாப்புல நீதிபதி. இவர் பேசுனதை வச்சு தான் 4 குடல் படத்தில் பாலா வந்து ஆர்யா கேரக்டர் உருவாக்கிடுவார் போல இருக்கு. உங்கள் சட்டம், சர்க்காரு, நீதிமன்றம் எதுவும் எங்களை கட்டுப்படுத்தாது, நாங்கள் வேற, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கவர் தான் நித்யானந்தா. அதாவது இருக்கிற பிரச்சனை, இந்த தொல்லை, இங்கே இருக்கிற வழக்கு, தொடர்ச்சியாக வந்து இவங்க இந்த ஆட்சியினுடைய மோசடிகள், உன்ன வந்து நாடகத்தை போடுறது, மக்களை ஏமாத்துறது, ஓட்டை வாங்கிட்டு ஏமாத்துறது, பல லட்சம் கோடியை கொள்ளையடிக்கிறது, நித்த இதை பேசிக்கிட்டு நம்மளும் வெறுப்படைச்சிக்கிட்டு நம்மளும் டென்ஷனாக டிப்ரெஷனாக தெரிறதுக்கு பதிலாக நித்யானந்தா கூட போய் நித்தியம் ஆயிடலாம்னு நானும் நினைக்கிறேன். எப்படி வரணும்னு ரூட்டு போடுங்க தலைவரே. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ